ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் 26/3/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. சைவ சமயத்தவர்களெல்லாம் இந்த வியாழக்கிழமையிலே ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றப்படுகின்ற செல்வங்களை கொட்டி கொடுக்கின்றவன் குபேரன். அந்த குபேரனுடைய திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல்களை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்வார்கள். அதேபோல் தட்சிணாமூர்த்தி சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் பட்டு சாத்தி இந்த மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்யக்கூடிய குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த குருவாரத்திலே இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த நெல்லை ஞானசம்பந்தர் ஆதீனத்தினுடைய ஸ்தாபகர், நெல்லை குருமணி என்று உலகளாவிய ரீதியிலே போற்றப்பட்டவர், யாழ்ப்பாணத்து சுவாமி என்று தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பெரும் பெயர் பெற்றவர், ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய குரு பூஜை நாள். இந்த குரு வாரத்திலே குரு பூஜை நாளும் அமைந்திருக்கின்றது. நெல்லை ஞானசம்பந்தர் ஆதீனத்தை ஸ்தாபித்தவர். ஆரம்ப காலத்திலே மணி ஐயர் என்கின்ற பெயரோடு நாடகங்கள், இசைத்துறை சார்ந்த மிருதங்கம் போன்றவையெல்லாம் வாசிக்கக்கூடியவர். நடனத்துறையிலும் சிறந்த ஒரு கலைஞன். அதன் பின்பு மணி பாகவதர் என்கின்ற வகையிலே கதா காலட்சேபங்கள், கதாபிரசங்கங்கள் ஆற்றி வந்து அதன் பின்பு அவர்கள் சந்நியாசம் பெற்று சுவாமிநாத தம்பிரான் என்ற பெயரோடு திகழ்ந்து ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் என்கின்ற சிறப்பு உயர்ந்த பதவியையும் பெற்று இந்த நெல்லை ஆதீனத்தை வழிநடத்தியவர்கள். யாழ்குழா நாட்டிலே சமயமும் ஒழுக்க நெறிகளும் சமய விழுமியங்களையும் காக்கின்ற வகையிலே இந்த நெல்லை ஞானசம்பந்தர் ஆதீனம் ஸ்தாபிக்கப்பட்டு சிறந்த முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் பின்பு அவர்களுடைய சமாதி அடைந்த பின்பு இரண்டாவது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் அங்கே பீடமேறினார்கள். அவர்களும் அண்மையிலே கடந்த ஆண்டு அவர்களும் சமாதி அடைந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த நெல்லை குருமணி என்று போற்றுகின்ற, பொதுவாக கதா காலட்சேபம் என்றால் முன்னைய காலத்திலே நல்லூர் கந்தப்பெருமானுடைய அலங்கார கந்தனுடைய உற்சவம் 25 நாட்களும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அமர்ந்திருந்து அவருடைய கதா காலட்சேபங்களை கேட்பார்கள். கந்தபுராண விரிவுரை, மகாபாரத விரிவுரை, ராமாயணம் விரிவுரை என்று அந்த காலத்திலே அவ்வாறு ஒரு சிறப்பாக இருக்கும். இப்பொழுதெல்லாம் அவை அங்கே நடைபெறுவது சற்று குறைந்து விட்டது.
அந்த நெல்லை குருமணி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சமயத்தையும் சமூகத்தையும் ஆலய நெறிகளையும் சமய விழுமியங்களையும் கட்டி பாதுகாத்து காத்து வந்தவர்கள். அவருடைய குருபூஜை நாள் என்று நல்லையாதீனத்திலும் ஏனையவர்களும் இந்த குருபூஜையிலே கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.